இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் என்ன, சோதனை மேல் போதனை போதுமடா சாமின்னு ஒரு பாட்டு உண்டு. நம்ம சிவாஜி கணேசனோட ஒரு பழைய பாடல். அது பழைய படத்தில் ஒரு வால்டர் வெற்றிவேன்னு சொல்லுவாங்க. ஒரு படம் ஒரு பேர் தாங்க, சாரி தங்கப்பதக்கம். மரம் பேருக்கு நல்ல பழைய பாட்டு, ஆனால் ரொம்ப ஒரு லாஜிக்கான பாட்டு. அந்த பாட்டு இப்போ யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா திமுக சூட்டபுளாக இருக்குன்றான் எனக்கு படுது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய 75 ஆண்டுகள் வரலாற்று கொண்ட ஒரு இயக்கம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் மாற்றின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்லலாம். ஏன்னா விஜயோட இப்போ திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இப்போ விஜயை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக பார்த்தோன்னா மதிமுகவும் கட்சியில் வந்துருக்கு. ஸோ அந்த கட்சி பார்த்தோன்னா எம்எல்ஏன்றது திமுக சின்னத்தை ஜெயித்தாங்க, 2 தொகுதி தான். ஸோ தொகுதி கொடுக்குறப்ப நீங்கள் ரெட்டை தனி சின்னம் கிடையாது, திமுகவோட சின்னத்தை தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கும் அவங்க தனித்தன்மை கொடுத்துட்டு இவங்க மட்டும் உதயசூரியத்தில் போட்டு இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு காலத்தில் 4 எம்பிக்கள் பம்பர சின்னத்தில் ஜெயித்தாங்க. 2004, அது 2009 ஈரோடில் நின்னாங்க. ஈரோடில் கணேசமூர்த்தி. அதுக்கப்புறம் 2014 அவங்க சொல்லிட்டு 2019 திமுக சின்னத்துலேருந்து ஈரோடில் கணேசமூர்த்தி ஜெயித்தார். அதுக்கப்புறம் ஒரு தனி சின்னமே கிடைக்கல. தேர்தல் அங்கீகாரமாக அவங்களுக்கு தேவைப்படுது. தனி சின்னத்துலேருந்து போட்டி போட்டால் தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கும், மாநில கட்சிங்கிற அங்கீகாரம். இப்போ திருமாவளவனுக்கு அது இருக்குது, இடதுசாரிகளுக்கு இருக்குது. ஸோ இதனால் தேமுதிக ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. மதிமுக மதிமுக அதனால் வெளிப்படையாக இப்போ இந்த அரசியல் மாற்றத்தால் மதிமுகவும் திமுக கூட்டணி வெளியேறுவதற்காக ஒரு ஆயத்தக்கூடு வந்துட்டுருக்குது. அவங்க 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. அப்படி அவங்க ராஜினாமா பண்ணால் இதுவும் 7ஆகவும் குறையும். சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மதிமுகவும் வெளியேறப் போகிறது. ஸோ தேமுதிக தனி சின்னம் கொடுத்துட்டு மதிமுக தனி சின்னம் கொடுக்கலான்ற அந்த அதிருப்தி மதிமுக தொண்டர்கள் மத்தியில் வந்துட்டுருக்குது. ஸோ இதன் விளைவு மறுபடியும் திமுக ஒரு கட்சி கூட்டணி கட்சி ஒரு கட்சியை தாவேக்கா பக்கம் போக போகுதுன்றாங்க. ஸோ வைகோவோட முடிவு என்ன, துரை வையாபுரி 2024 தனி சின்னத்திலேருந்து ஜெயித்தார், திருச்சியோடைய தீப்படி சின்னத்திலேருந்து. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க தனி சின்னத்தெல்லாம் வரக்கூடிய தேர்தலை சந்திப்புன்னு சொல்லியிருக்காது. திமுக கூட்டணி வெளியேறதுக்கான சமீட்சையான்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எதுவோ அரசியல் நடந்த நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. கலைஞரோட டைலாக் சொல்லுவார், என்னால் பயன்பெற்றவர்கள் எனக்கு என்றும் நன்றி கடன் இருப்பார்கள் நான் நினைத்தது கிடையாது. அது இப்போ கரெக்டாக இருக்குது திமுகவுக்கு. ஸோ என்னென்ன அரசியல் மாற்றம் வரப்போன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்து பிரகாஷ். பை பாய்.